சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா என்னப்பா? அப்ப சிதம்பரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சித்து அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சிற்றம்பலத்துல இருந்து அந்த வார்த்தை வந்து எடுத்ததா வந்து சொல்றாங்க. சித்து அப்படின்னாக்கா உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஆகாசத்தோட வந்து கலந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆகாயம் கலந்திருக்குது, ஓகே. அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. என்ன அப்படின்னாக்கா சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பரம்பொருளின் அம்சம் தான் வந்து சிதம்பரம் கோயில். இது வந்து காலப்போக்கில் வந்து யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சிதம்பரம் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா மீனிங் இருக்கும். இது வந்து வரலாறுல வந்து நிறைய விதமா வந்து சொல்றாங்க. அது வந்து ஒரு பெண் அரக்கன் வந்து இருந்திருக்காப்புல. பெண் மேல அதிகமா மோகம் கொண்டு ஒரு அரக்கன் வந்து இருந்திருக்காப்புல. அந்த அரக்கனை அடக்கிறதுக்காக வந்து சிவபெருமானை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த பூமிக்கு வந்து சிவபெருமான் வந்து மகிழ்ந்து ஒரு நடனம் ஆடி இருக்காரு. அந்த நடனத்துலதான் அந்த அரக்கம் வந்து கொல்லப்பட்டிருக்காப்புல. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் அப்படின்னு சொல்லி கோயிலே வந்து உருவாகுச்சு. சிதம்பரம் நடராஜருக்கு இதுதான்